வெல்கம் டு லக்ஷ்மி அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, அனைத்து ஜாதியினரையும் அர்ச்சகர் ஆக்கும் திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் பயிற்சி முடித்த மாணவர்கள் அவர்களின் நிலைமை, அவர்களுடைய வருங்காலம் என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்கோம். ஸோ அதை பற்றின ஒரு டிஸ்கஷனாக இன்றைக்கி இருக்கும். அதன்படி இந்த எல்லா ஜாதியினரையும் அர்ச்சகராக்கும் திட்டம் இதில் பயிற்சி பெற்ற மாணவர்கள் 12 ஆண்டுகளாக காத்துட்ருக்காங்க. வேலை இல்லாமல் இதில் காத்துட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கான நிலைமை இப்போ என்னவா இருக்குது, என்னவா இருக்கும் அப்படின்றது தான். இவங்க இப்போ என்ன கோரிக்கை வச்சுருக்காங்க அப்படின்னா, பயிற்சி முடித்த எங்களை தகுதியின் அடிப்படையில் நியமனம் செய்யணும் அப்படின்ற கோரிக்கையை அவங்க இப்போ வச்சிட்ருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 2006 இதற்கான ஒரு சட்டம் வந்துச்சு. அதற்கான பள்ளிகளையும் கட்டமைச்சாங்க. இது திமுக ஆட்சியில், அப்போது இருந்த திமுக ஆட்சியில் அதற்கான அரசாணை வெளியிட்டாங்க. அதன்படி நீதிபதி 𝗂𝗍 ரஞ்சன் கமிட்டி அந்த குழுவை ஆரம்பித்து, அந்த குழுவில் எந்த தகுதியின் அடிப்படையில் மாணவர்களுடைய சேர்க்கை இருக்கணும், அவங்களுக்கான பாடத்திட்டம் என்னவா இருக்கணும், அதற்கான பூஜை முறைகள், அவர்களின் பயிற்சி காலம் எவ்வளவு அப்படின்றத எல்லா டீட்டெயிலும் இந்த நீதிபதி குழு தான் அப்போ நியமித்தாங்க. அதற்கான திட்டம், கமிட்டி எல்லாமே முடிவடைஞ்சு அந்த அரசுக்கிட்ட ஒப்படைச்சாங்க. அதன்படி பார்த்திங்கன்னா, சென்னையில் இருக்க பார்த்தசாரதி கோவில் அண்ட் திருவரங்கம், அந்த 2 கோவிலில் வைணவ அர்ச்சகர்களுக்கான பயிற்சி மேற்கொள்ளணும் அப்படின்றதையும், மதுரை, திருவண்ணாமலை, பழனி, திருச்செந்தூர் இந்த 4 ஊரில் இருக்க கோவிலில் சைவ அர்ச்சகர்களுக்கான பயிற்சியும் கொடுக்கணும் அப்படின்ற அந்த அரசாணை வெளியிட்டது. அதன்படி பார்த்திங்கன்னா, அவங்க செயற்கைக்கு இப்போ இந்த மாணவர்களுடைய செயற்கைக்கு நேர்காணல் அடிப்படையில் மாணவர்களை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணும்போது ஒரு நாளுக்கு 300 பேர் வீதம் அந்த நேர்காணலுக்கு வந்தாங்க. ஆனால் இந்த பயிற்சி கொடுக்கறதுக்கான கோவில் பார்த்திங்கன்னா 6 தான் இருந்தது. ஸோ 6 கோவிலுக்கு 40 மாணவர்கள் அப்படின்ற அடிப்படையில் 140 மாணவர்கள் எல்லா ஜாதியில் இருந்துமே செலக்ட் பண்ணியிருந்தாங்க. 140 மாணவர்களில் 33 மாணவர்கள் படிப்பை முடிக்காமல் அப்படியே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. மீதி 207 மாணவர்கள் தான் பயிற்சியை முடித்ததாக தகவல். இந்த பயிற்சி எப்போ ஆரம்பிச்சிச்சு பார்த்திங்கன்னா, 2007 ஆகஸ்ட் மாதம் ஆரம்பித்தது. இது ஒரு 13 கால பயிற்சியாக இருந்துச்சு. இந்த பயிற்சியை முடிக்கிறதுக்கு அந்த மாணவர்கள் அவங்க சுலபமாக முடிக்கலை. ஏன்னா எல்லா ஜாதியினரும் இருக்கிறனால இந்த பிராமின் கமிட்டிஸ் அவங்கள அந்த கம்யூனிட்டி பீப்புள் இவங்கள பயிற்சிக்கு தேவையான எந்த உபகரணங்களும் எந்த புத்தகங்களும் கொடுக்க மறுத்துட்டாங்க. கிளாஸ் அவங்களுக்கு டீச் பண்ணுறதுக்கும் மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. ஸோ ஒரு நாள் கிளாஸ் போகிறதே அவங்களுக்கு ஒரு பெரிய போராட்டமாக இருந்துச்சு. அவங்களுக்கு கிளாஸ் நடத்தக்கூடாதுன்னு ஒரு பக்கம் போராட்டம் வெடிச்சிட்டு இருந்தது. அதேனால தமிழ்நாட்டில் இருக்க அர்ச்சகர்கள் அவங்களுக்கு பாடம் சொல்லித்தர வராததுனால பெங்களூரில் இருக்க ராமகிருஷ்ண ஜீவ பிராமணர் அவங்க தான் இவங்களுக்கு சமஸ்கிருதம் தொடர்பான எல்லா பாடங்களையும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அவங்க இந்த மாணவர்களுக்கு பயிற்சி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களையும் நிறைய பாதிப்புக்குள்ளானாங்க. இந்த மாணவர்கள் தான் அவங்களுக்கு பாதுகாப்பு தந்து அவங்க பயிற்சியை தொடர்ந்து போயிட்டு இருந்தது. அதே மாதிரி அந்த பயிற்சிக்கு தேவையான கடவுளுடைய திரு உருவங்கள் கூட இவங்க கொடுக்கல. அந்த பிராமின் கம்யூனிட்டியை சார்ந்தவர்கள் கொடுக்கல. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாணவர்களே சேர்ந்து கடவுளின் திரு உருவத்தை இவங்களே செஞ்சு அதற்கான பூஜைகளையும் அவங்களே நடத்திக்கிட்டாங்க. இப்படி கிளாஸ் போயிட்டுருக்கும்போது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இருக்க ஆதி சிவாச்சாரியர்கள் சங்கத்தின் சார்பாக கோர்ட்டில் கேஸ் போட்டுட்டாங்க. இவங்களுடைய கிளாஸ் ஆரம்பிச்சிட்டாங்க, செயற்கையெல்லாம் நடந்து கிளாஸ் ஆரம்பிச்சிட்ருக்கு. ஆனால் இவங்களுக்கு பணி நியமனம் கூடாது. ஏன்னா அது எங்களுடைய தொழில், இவங்களும் அந்த பணிக்கு வந்துட்டாங்கன்னா எங்கள் தொழில் பாதிக்கப்படும் அப்படின்றத எங்கள் சமூகத்தை சார்ந்தவங்களுக்கே பணி தரணும் அப்படின்ட்டு அவங்க கோர்ட்டில் கேஸ் போட்டுட்டாங்க. அதற்கான பணி நியமன தடையும் வாங்கிட்டாங்க.
இவங்க பார்த்திங்கன்னா இந்த மாணவர்கள் வந்து 2008 வந்து கோர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருந்தாலையும் அந்த தடை காரணமாக வேலை இல்லாமல் இருந்திருக்காங்க. 2010 செப்டம்பர் 17 இந்த பயிற்சி முடித்தாங்க பார்த்தீங்களா மாணவர்கள் 207 பேரில் என்ன பண்ணாங்கன்னா அவங்க எல்லாம் ஒரு சொசைட்டியில் அந்த சங்கத்தை சார்ந்தவர்கள் வந்து பெரியாருக்கு மாலை அணிவிச்சிட்டாங்க. அவங்களுடைய ஒரு விழாவில் பெரியாருக்கு மாலை அணிவிச்சதுனால அது வந்து ஒரு பெரிய எதிர்ப்பு தெரிவித்து அதுக்கு ஒரு போராட்டம் வந்து நடத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2015 இது சம்மந்தமாக வந்து உச்சநீதிமன்றம் என்ன ஒரு ரிசல்ட் கொடுத்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா பணி நியமனம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஆனால் அதில் கிளியர் கைட்லைன்ஸ் எதுவுமே கிடையாது. அதனால் இந்த பயிற்சியை முடித்த எல்லா கேஸ்ட் பீப்புளுக்கும் கொடுக்கலாமா அப்படின்ற அந்த சந்தேகத்துக்கான விடை இல்லாததுனால இன்னமும் அந்த மாணவர்கள் வந்து வேலை இல்லாமலே இருந்தாங்க. உச்சநீதிமன்றம் வரையும் போயும் தெளிவான ஒரு முடிவு இல்லாமல் இருந்ததால் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. இவங்களில் பார்த்தீங்கன்னா 2008 ஒரு மாணவனுக்கு வேலையும் 2020 வந்து ஒரு மாணவனும் வேலை இந்த அர்ச்சகர் வேலையில் நுழைஞ்சிட்டாங்க. இருந்தாலும் 2007 2 பேருக்கு வேலை கிடைச்சிருச்சு. அதில் 5 பேர் இறந்துட்டாங்க. 4 பேர் வந்து இந்த வேலை கிடைக்கிற மாதிரி தெரியலன்ட்டு வேறு வேலையை தேடி அவங்க சென்றுட்டாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து மீதி எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 196 பேர் இருக்காங்க. அந்த 196 பேரும் அனைவருமே பார்த்தீங்கன்னா 35 வயதை கடந்தவர்களாக இருக்கிறார்கள். இன்னமும் வேறு வேலைக்கு போகாமல் இந்த தனியார் கோவிலில் அர்ச்சகராகவும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவங்க வீட்டு பக்கத்தில் என்ன வேலை இருக்கோ அந்த வேலை செஞ்சுட்டு இப்படி தான் வேலை போயிட்டுருக்க தவிர யாருமே வந்து ஒரு அரசு வேலைக்கு போகல, அர்ச்சகராக போகல. அனைவருமே வந்து 35 வயதை கடந்தவர்களாக தான் இருக்கிறார்கள். ஸோ இப்போ ரீசண்டாக வந்து அறநிலைத்துறை அமைச்சர் 𝗍𝗔 என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த 2008 பயிற்சி முடித்தவங்க இந்த 196 மாணவர்களுக்கும் 100 நாளில் கண்டிப்பாக நான் வேலை போட்டுருவேன் அப்படின்ற உறுதியை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கிளர்ச்சி பார்த்திங்கன்னா 1970 பெரியார் ஆரம்பித்து வச்சது. அதன்படி தான் இதெல்லாம் நடந்து கலைஞர் ஆட்சியில் வந்து எல்லாருமே வந்து அர்ச்சகர் ஆகணும் அப்படின்ற திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதுக்கு நிறைய தடை வந்துச்சு. இப்போ 100 நாளில் அந்த படிப்பை முடித்த அனைத்து மாணவர்களுக்கும் வேலை கிடைக்கும்ன்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கான டிஸ்கஷன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.